ஏப்ரல் 4ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தின் எக்கானா மைதானத்தில் நடைபெற்ற மும்பை லக்னோ போட்டி இறுதி வரையிலுமே வெற்றி வாய்ப்பை கணிக்க முடியாமலே சென்றது. கடைசி வரையிலும் போராடிய மும்பையால் லக்னோவை வீழ்த்த முடியவில்லை. முடிவில் 12 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவி அதிர்ச்சி அளித்தது. இது அந்த அணியின் 3வது தோல்வியாகும். இதனால் புள்ளி பட்டியலில் தற்போது 7வது இடத்தில் வாழ்ந்து கெட்ட குடும்பம் போல மும்பை காட்சியளிக்கிறது. டாஸ் வென்று பவுலிங்கை தேர்வு செய்த கேப்டன் ஹர்திக் பாண்டியா அட்டகாசமாக பந்து வீசி 5 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினார். ஆனால் பேட்டிங்கில் கோட்டை விட்டுவிட்டார். நன்றாக ஆடிக்கொண்டிருந்த திலக் வர்மாவை ரிட்டையர்ட் ஹட் முறையில் வெளியேற்றியது மற்றும் கடைசி ஓவரில் சிங்கிள் எடுக்க மறுத்து எப்படியும் வெற்றி பெற்று விடலாம் என்ற ஓவர் நம்பிக்கையுடன் ஹர்திக் இருந்ததுதான் இந்த தோல்விக்கு காரணம். பவர் ஹிட்டரான திலக்கை பாதியில் வெளியேற்றியது உரிமையாளர் ஆகாஷ் அம்பானிக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்திவிட்டதாம். இதனால் மேட்ச் முடிந்தவுடன் மைதானத்தில் வைத்தே ஹர்திக் பாண்டியாவை கடுமையாக பேசியுள்ளார். மும்பை IPL கோப்பையை வென்று 4 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ரோஹித் தலைமையில் அணி ஜொலிக்கவில்லை என்பதால் தான் குஜராத் டைட்டன்ஸ் அணியில் இருந்த ஹர்திக்கை பெரும் தொகை கொடுத்து மும்பை இந்தியன்ஸ் வாங்கியது. ஆனால் சாம்பியன் டிராபியில் ஜொலித்த ஹர்திக் IPL தொடரில் தொடர்ந்து சொதப்புகிறார். எனவே சூரியகுமார் யாதவ் அல்லது திலக் வர்மா இருவரில் ஒருவரை அணிக்கு கேப்டனாகி விடலாம் என்று ஆகாஷ் அம்பானி தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறாராம். இதனால் ஹர்திக்கின் கேப்டன் பதவி தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது. முன்னதாக லக்னோ உரிமையாளர் கோயங்கா தோல்விக்கு பிறகு கேப்டன் ரிஷப் பண்டினை மைதானத்தில் வைத்தே கடுமையாக திட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது.